வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு பேபி பொட்டேட்டோ கறியை நம்ம எப்படி செய்யறது, அதை எப்படி சுலபமா வேக வச்சு உரிக்கிறது, டேஸ்டாகவும் ரோஸ்டாகவும் வரத்துக்கு என்ன செய்யணும், அதற்கு நம்ம ஸ்பெஷலா 2 இன்கிரீடியன்ஸ் சேர்க்கிறோம். அதை எப்போ சேர்க்கிறோம், எப்படி சேர்க்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் மற்றும் இது கலர்ஃபுல்லாகவும் ரோஸ்டாகவும் டேஸ்டாகவும் வருவதற்கு இந்த வீடியோவினை நன்றாக பாருங்கள், முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். இவற்றையெல்லாம் தெரிந்து நீங்களும் செய்து பயன்படுத்துங்கள். வாருங்கள் இந்த விளக்கத்தினை பார்க்க வீடியோவிற்குள் செல்லலாம். பாருங்க நேர்களே, இந்த மிளகு குழம்புக்கு காம்பினேஷனாக பேபி பொட்டேட்டோ கிடச்சிது, அதை வாங்கி வச்சுருக்கேன். அது கறி பண்ண போகிறேன். ஒரே மாதிரி ஈவனாக அந்த சைஸில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்ததுன்னா இதை நம்ம கத்தியால் கட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சாலே நல்லா வெந்து போயிடும். அலம்பிட்டு குக்கரில் ஒரு 2 விசிலுக்கு வேக விடலாம். இந்த உருளைக்கிழங்க நல்லா மண்ணு போக அலம்பிண்டாச்சு. இதை வேக வைக்க போகிறோம். ஒரு 2 விசில் விட்டுண்டா போகிறோம். சின்ன சின்னதாக கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வைக்க எடுத்துப்போம் குக்கரில் போட்டு. இதில் மஞ்சள் பொடி போட்டுக்க போகிறோமா? கொஞ்சம் போட்டு நச்சு கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டு வேக விட போகிறேன். உப்பு இப்போ வேக வைக்கும் போதே போடுறதா இல்லை அப்புறம் போட்டுக்கலாம்? இல்லை அப்புறமே போட்டுக்கலாம். உரிச்சப்புறம் அந்த தளரை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். உப்பு இப்போ போட வேண்டியது வேண்டாம். மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வேக வைக்கணும். வேக வைத்த உருளைக்கிழங்கு இதை ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம். பாருங்க, அது வந்துடும். அதே போல் அது வந்துடும். ஈஸியாக உரிச்சிடலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா உரித்து வச்சுட்டாச்சு. ஆமாம், இந்த உருளைக்கிழங்கு இப்போ வேற ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் அன்ஈவனாக இருந்ததுன்னா கட் பண்ணிக்கலாம், பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கு. எல்லாம் யூனிஃபார்மாக சைஸில் இருந்ததுன்னா நம்ம அதை வதக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் எல்லாத்தையும். அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தாலே தெரியும், எல்லாமே கட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இதில் நான் என்ன மிக்ஸ் பண்ண போகிறேன்னா, இதுக்கு யூஸ்வலாக கார்ன்ஃப்ளவர் கடலை மாவு அப்படிலாம் போட்டு பண்ணான்னா ரொம்ப முறுமுறு நல்லா டேஸ்ட் வரும். நான் இந்த தடவை என்ன செய்கிறேன்னா, என்கிட்ட இந்த பஜ்ஜி போண்டா மாவு மிக்ஸ் இருக்குது. ஏன் அதை போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதுலேயே கடலை மாவும் கார பவுடரும் கலந்து இருக்கிறதுனால கொஞ்சம் இது அளவாக போட்டுக்க போகிறேன். எவ்வளோ போடுறேன்றது பார்க்க இந்த பஜ்ஜி போண்டா மாவு மிக்ஸை இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கூட கொஞ்சமாக ஒரு 3/4 ஸ்பூனுக்கு அரிசி மாவையும் கலந்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா பிசறிக்கிறேன். இதுலேயே காரம் இருக்கிறதுனால காரம் வேண்டாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையாக வேணும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா துளியோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி காட்டுறேன். கொஞ்சமாக காரம் இருக்கிறதுனால அதனால தான் நான் அப்படியே போட்டேன். உங்களுக்கு தேவைப்படும் போல இருந்ததுன்னா சின்னதாக போட்டுக்கலாம். ஏன்னா அப்புறம் ரொம்ப உரைக்க போகிறது. அதான் பாருங்கள், இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் அப்படி இது பண்ணோன்னா ஒன்றை போல் மிக்ஸ் ஆகிக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி போடுறது. அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டா போகிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். தேவையான அளவு உளுந்து போடுறேன். அது 1 ஸ்பூன் போட்டுண்டா போகிறோம். கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன் அளவு தான் அது. கடலைப்பருப்பு ஆப்ஷனல். இந்த காயில் சாப்பிடும்போது அது பல்லில் கடிப்படுறது பிடிக்கும், அதனால் அந்த மாதிரி போடுறேன்.
கருவேப்பிலை போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த பேபி பொட்டேட்டோவை அப்படியே இதோட ஆட் பண்ணுறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நாங்கெல்லாம் பாருங்கள், ஒரு 5 to 7 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அருமையான மிளகு குழம்புக்கு காம்பினேஷன் இந்த பேபி பொட்டேட்டோ, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ணலாம், கத்திரிக்காய் பண்ணலாம், வெண்டைக்காய் கறி எல்லாமே அந்த மிளகு குழம்புக்கு சாப்பிட்லாம். அப்பளம் வடம் ஒன்றுமே இல்லையா, சட்டுன்னு அப்பளம் வடம் பொரித்து கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். இதுக்கு காம்பினேஷனாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த மிளகு குழம்பு, ஓம குழம்பு இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் தயிர் பச்சடி எப்போவுமே பண்ணி வச்சுப்போம். இந்த பக்கம் பூந்தி ராய்த்தா மாதிரி பச்சடியும் பண்ணுவோம், இல்லை வெள்ளரிக்காய் பச்சடி அதுவும் பண்ணுவோம். இந்த பக்கம் ரோஸ்ட்டு கறியும் வச்சுட்டு 2 சைடிஷ் வச்சுட்டு சாப்பிடுவோம் நாங்களாம். பாருங்கள், ரொம்ப விட்டோம்னா கருகிண்டு வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் தேவையாக தோன்றதுன்னா கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க. 4 கருவேப்பிலை போடுவோம், கலர்ஃபுல்லாக இருக்கும். அடியில் ரொம்ப சிம்மில் வச்சோன்னா லைட்டாக காந்தல் கொடுத்துட்டு இந்த ரோஸ்ட்டாக வரும். அவ்வளோதான் நேயர்களே, ரெடி ஆகிடுத்து, சாப்பிட வரலாம். நீங்கள் இந்த பேபி பொட்டேட்டோ எப்படி இருக்கீங்க? கறிக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எல்லாம் சொல்லுங்கள். இந்த பேபி பொட்டேட்டோ கறி எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைகள் முதற்கொண்டு. சின்ன சின்னதாக ஒவ்வொரு உருளைக்கிழங்காக எடுத்து கையில் வச்சுன்னு சாப்பிடுவாங்க அருமையாக. பாருங்கள், இப்போவே நல்லா மொறுமொறுன்னு ஆயிட்டு வருது. ரொம்பவும் தீயை விட்டுறாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்புறம் கருப்பாகிடும் அடி பிடிச்சிட்டு. பக்கத்துலேயே இருந்து செய்யணும். ஒரு 5 to 7 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அதே சமயம் இதில் பருப்பு வறுக்கும்போது இந்த பருப்பு கருகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு பருப்பு கருகிட்டனாலே அந்த டேஸ்ட்டையே மாற்றிடும். வாங்க நேயர்களே, சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுது. வாங்க சாப்பிடலாம். பேபி பொட்டேட்டோ கறி ரெடி ஆகிடுது, வாங்க சாப்பிடலாம். மிளகு குழம்பும் அதற்கு தொட்டுக்கொள்வதற்கு சைட் டிஷ்ஷாக அருமையான பேபி பொட்டேட்டோ கறி ரெடி. வாசனையாக இருக்குது. இப்போ பசி ஜாஸ்தி ஆகிடுது. சாதம் ரெடியானோன்னு சாப்பிட வேண்டியதுதான். நன்றி.